இரவும் பகலும் யோசிக்கிறேன், எனையே தினமும் பூசிக்கிறேன், சாலை மனிதரை வாசிக்கிறேன், தீயின் சிவப்பை நேசிக்கிறேன். இப்படி ஒரு வரிகளை நீங்க எந்த திரைப்பாடலையும் கேட்டுக்க முடியாது. ஆனா இது மிகப்பெரிய வெற்றி அடைந்த ஒரு திரைப்பாடலுக்காக எழுதப்பட்ட 3வது சரணம். இந்த பாடலை எழுதிய கவிஞருக்கு இது முதல் பாடல். அந்த கவிஞர் இப்போ மிகப்பெரிய உயரத்துல இருக்காரு. அது என்ன பாட்டுன்னா, பொன் மாலை பொழுது, இது ஒரு பொன் மாலை பொழுது, வானமகள் நாணுகிறாள், வேறு உடை பூணுகிறாள். நிழல்கள் படத்துல கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதின பாடல் இது. இந்த பாடலுக்கு இசை இசைஞானி இளையராஜா அவர்கள். இந்த படத்தை இயக்குனது இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள். இந்த பாடலுக்கான நேரம் அதிகமா இருந்ததுனால 3வது சரணம் பதிவு செய்யப்படாமல் தவிர்க்கப்பட்டிருக்கு. இது எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் எங்க மேடையில இந்த பொன்மாலை பொழுது பாடலை பாடினாலும் இதோட 3வது சரணத்தையும் இந்த வரிகளையும் சேர்த்து பாடிவிட்டு தான் வருவார் அப்படின்னு சொல்லி சமீபத்திய நேர்காணல் ஒன்றுல கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் சொல்லியிருந்தாரு. காரணம் என்னன்னா, வைரமுத்து அவர்களுடைய தமிழ் மீதும் வைரமுத்து அவர்களின் மீதும் வைத்திருந்த மதிப்பு தான் அதுக்கு காரணம்னு சொல்லியிருக்கிறாரு. ஆமாங்க, திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் தமிழையும் தமிழ் சார்ந்த படைப்புகளையும் ரொம்ப நேசிக்கக்கூடியவர். அவர் தாய்மொழி தெலுங்கா இருந்தாலும் அவருடைய பாடல்கள் எல்லாம் தெலுங்குல தான் எழுதி வச்சு பாடுவார். இருந்தாலும் தமிழ் மீது அவருக்கு ஒரு மதிப்பு இருந்துச்சு. என்னுடைய பாடல் கூட அவர் ஒரு பாடல் பாடியிருக்கிறாரு. அதாவது சூர்யா ஆடியோஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தின் மூலமா வெளிவந்த சபரிவனம் அப்படிங்கிற ஒரு பக்தி பாடல்ல கருப்புசாமி பற்றிய பாடல் அண்டம் மதுர தண்டம் மலிர அப்படின்னு ஒரு பாடலை பாடியிருக்கிறாரு. அப்போ அவருக்கு நான் தான் அந்த ஒளிப்பதிவு கூடத்துக்குள்ள போய் அவருக்கு என்னுடைய அந்த பாடல் வரிகளை சொன்னேன். அவர் சொல்ல சொல்ல தெலுங்குல எழுதிட்டாரு. அந்த நாளை இன்னைக்கு நினைச்சாலும் ஒரு பெரிய லெஜண்ட் கூட ஒர்க் பண்ணமே அப்படிங்கிற மகிழ்ச்சி எனக்குள்ள இருக்கிறது. நன்றி, வணக்கம்.